ஹே எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். விபி தமிழ் டேரோட்டுன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டுடே யூனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு சின்ன குழப்பத்துலையோ இல்லை பயத்துலையோ இல்லை அதிகமான ஒரு கட்டுப்பாட்டு சூழ்நிலையிலையோ இருக்கீங்க அப்படின்றத பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜை சொல்கிறாங்க. இப்போ எந்த ஒரு முடிவோ இது தனிச்சையாக உங்களால் முதல்ல இருந்த மாதிரி ஒரு முடிவு டக்குன்னு எடுத்துகிட்டு வெளியில் வர முடியல. அதே மாதிரி தனிமையாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு யூனிவர்ஸ் ஃபைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது அடுத்து என்ன செய்கிறது அப்படின்றதே உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குது. முன்னோக்கி நகர முடியாமலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் திணறிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் ஃபைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் மேலேயும் உங்களுக்கு அவநம்பிக்கையான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கசப்பான உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னாலும் இனியும் உங்களோட மனசு வந்து ரொம்ப வலிமையாக போகுது. எதிர்காலம் இதை வச்சு தான் உங்களுக்கு முன்னேற போகுது. இப்போ கிடைக்கிற சின்ன சின்ன அனுபவங்களை வச்சு தான் உங்கள் எதிர்காலம் முன்னாடி நகரப்போகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து போலீஸ் கேஸு, எதிரிகளெல்லாம் ஆபத்து, இந்த மாதிரி வாய்ப்புகள் வர்றதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் வந்து இப்போ பண்ணுறதுக்கு சரியான நேரம் கிடையாது அப்படின்றதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரியான ஒற்றுமை இல்லாமல் இருப்பீங்க. கணவன் மனைவி ஆகட்டும், இல்லை சொந்த பந்தங்கள்லேயே இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை. அவங்களால உங்களுக்கு நிறைய பகைகள் இருக்குது, போட்டி பொறாமைகள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேவையற்ற எண்ணங்கள், உங்களுக்கு ஓவர் திங்கிங்காக இருக்கீங்க, அதையும் நீங்கள் மாற்றிக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த முழுசாக கண்மூடித்தனமாக குருட்டு நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்து மேலே இது நம்மளுக்கு கிடச்சிரும், நம்மளுக்கு நடந்துரும்னு மித்தவங்க சொல்கிறத நினச்சி நீங்கள் குருட்டு நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் மேலும் எல்லாத்தையும் நம்பி குருட்டுத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய ஏமாற்றத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே தற்காலிகமான சூழ்நிலை தான். உங்களுக்கு நடக்கிற கெட்டது கூட எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்க போகிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இப்போ சுச்சுவேஷன் வந்து சரியில்லாமல் இருக்குது. சீக்கிரமாக எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ரென்த் கார்டு, இது ஒரு விமனுக்கான கார்டு. ஓகே, இந்த கார்டு இருக்கிறவங்க இயற்கையாகவே இறக்க குணம், அப்புறம் கருணையான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபூலிஷ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்க வந்து பார்க்குறதுக்கு ஒரு வலிமையான ஒரு அமைப்பு இருக்கும், சக்தி. இந்த கார்டு வந்து பெண்களுக்குரிய கார்டு, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சக்தியை குறிக்கிற கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டமான சூழ்நிலை இப்போது இந்த கார்டை பார்க்குறீங்க, இந்த மாதிரி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க இப்போ ஏதோ ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட நிலைமை மாறப்போகுது அப்படின்றதையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களோட நேச்சர் பார்த்திங்க அப்படின்னா மிருகம் பாதி மனிதன் பாதி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற பர்சனாக தான் இருப்பீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்ல ஒரு போல்டான ஒரு தன்மையும் உங்களுக்குள்ளே இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அசராத பர்சன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, அடிக்கடி சின்ன பயம், நிலையில்லாத சிந்தனை இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஏதாவது ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே தற்காலிகமானதான். கூடிய சீக்கிரம் உங்கள் நிலைமை எல்லாமே மாறப்போகுது. இதுக்கு நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. நம்ம சேனலில் பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, அப்புறம் கேரியர், மணி எல்லா ப்ரெடிக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.